யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ளதான கனி தரும் செடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்று அண்டையில் உள்ளதான கனியினுடைய சிறப்பு என்னவென்றால், சங்கீதத்தினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்க அதனுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிறதான மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்ப்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீர் ஊற்று அண்டையில் இருக்கிறதான இந்த செடியினுடைய காரியம் என்னவென்றால், அதினதின் காலத்திலே அது கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவத்திலே இருக்கிறதாக வந்து காணப்படுகிறது. இந்த யோசேப்பு என்னதான தேவனுடைய மனுஷன், சிறு வயதிலேயே ரொம்ப நெருக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன். சுமார் 17 வயது இருக்கும்போது தன்னுடைய தகப்பனை விட்டு, சகோதரர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, அன்பான எல்லாரையும் விட்டு வந்து பிரிக்கப்பட்டான். இந்த யோசேப்பு தேவனை தேடுகிறவனாக இருந்தாலும், எல்லா நிலையிலும் கர்த்தரை விட்டு விடாதவனாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எல்லாரை விட்டு அவனை பிரித்து அவனை தன்னம் தனித்த நிலைமையிலே அங்கே நிறுத்துகிறது. இந்த தனித்த நிலையிலையும் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை பார்க்கும்போது அவர் ஒரு கனி தருகிறவனாக காணப்பட்டார். வேதாகமத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த கனிதரும் அனுபவங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனிதரும் அனுபவம் என்றால் என்ன? எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்ப்பீர்களானால், கனி கொடுத்தல் என்றால் என்ன என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில் விளங்கும். ஆவியினுடைய கனி என்பது நற்குணம், நீதி, உண்மை. இந்த ஆவியினுடைய கனி இல்லாத ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக ஜீவித்ததான நாளிலே ஒரு செழிப்பான ஒரு அத்திமரத்தை வந்து பார்த்தார். பார்க்கும்போது அது எல்லாரையும் ஈர்க்கிறதாக காணப்பட்டது, இயேசுவையே ஈர்க்கிறதாக காணப்பட்டது. என்றால் எல்லா ஜனங்களும் அந்த மரத்தின் பால் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். இதை இயேசுவும் அதை பார்க்கிறார். இந்த இலையை பார்த்துட்டு கனியை தேடுகிறார், அந்த கனியை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாகத்தான் வந்து இருக்கிறது. கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்பது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் என்பது எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆனால் மணவாட்டி ஸ்தானத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய ஜனங்களுக்கு அடையாளத்தின் மூலமாக கர்த்தர் அதை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதிலே ஒரு அடையாளம் என்னவென்றால், கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாரும் இயேசுடைய பெயரை மட்டுமே சொல்லிக் கொண்டு அலைவார்கள். ஆனால் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அதனுடைய பலன் ஒன்றுமே இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனைக்கு போவாங்க, ஜனங்களோடு ஜனங்களாக இருந்து ஆராதனை செய்வாங்க, அபிஷேகத்துல நிரம்புவாங்க, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்காது. ஜனங்கள் பார்க்கிறபடி கிறிஸ்தவத்தினுடைய செழிப்பு இருக்கிறது அங்கே. ஆனால் அந்த கனி கொடுக்கிறதான அனுபவம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் இயேசு வருகிறதான நாளில நிறைய பேருக்கு கனியே இல்லாமல் வந்து என்ன செய்துவிடும், போய்விடும். நம்ம எல்லாம் ஆண்டவர் அன்பு கூர்ந்து தெரிஞ்செடுத்திருக்கிறார். எதற்காக? இன்னைக்கு அநேக இடத்துல போதிக்கிறதான போதகம் எல்லாம் உங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. உங்களை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்கள் வந்து கடன் இல்லாமல் வாழும்படியாக. இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், சரிதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்குமே முன்பதாக போதிக்க வேண்டியதான ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு காரியம் வந்து இருக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக தெரிந்தெடுத்தார்?
ஆரம்ப நாட்களிலே இயேசு இந்த பூமியில இருந்த போது அவர் ஊழியத்தை செய்த போது அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்தாராம். எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவரோடு கூட இருக்கும்படியாக, அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட இருக்கும்படியாகவும் அவரை பற்றி ஜனங்களிடத்திலே சொல்லும்படியாகவும் தெரிந்தெடுத்தார். அதே போல நம்மை ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தினுடைய மேன்மைக்காக அல்ல. இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு அதிக மேன்மையானது ஒன்றை அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவைகளை ஒரு மனிதன் பார்ப்பான் என்றால் அவன் இந்த பூமியில இருக்க விரும்பவே மாட்டான். ஒரு இடத்துல நான் ஒரு சம்பவத்தை, அதாவது நடந்த சம்பவம், ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அது என்னவென்றால், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரே பையன். இந்த பையன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்குள் இருந்து மரித்து போகிறான். கர்த்தருக்குள் இருந்து மரித்து போகிறான். தாயார் விதவை தாயார், கணவன் கிடையாது, ஒரே பையன். இந்த பையன் மரித்து போய்விட்டான். இந்த பையன் மரித்து போன உடனே இவன் 2 தூதர்கள் சேர்ந்து நேரே ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல அவன் பார்க்கிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் செழிப்பும் நல்ல கனிமரங்களும் கனி விருட்சங்களும் நீருற்றுமாகுவது இருக்கிறது. அப்போ 2 தூதர்கள் சொல்றாங்களாம், நீ இப்ப இங்க வர வேண்டியதான நேரம் இல்ல, நீ எங்க போ, நீ நேரே பூமிக்கு தான் போக வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தாயார் மிகவும் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய கணவனும் இல்ல, என்னுடைய மகன் கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனவனால் நீ போக வேண்டும் என்று சொல்லி சொல்லும் போது அந்த பையன் சொல்றானா, இல்ல நான் என்ன செய்ய மாட்டேன். வாலிப பையன், கல்யாணம் முடியல, இன்னும் உலக வாழ்க்கையில நான் அனுபவிக்கல. அவன் சொல்றானா, இல்ல நான் அங்க போக மாட்டேன், நான் இந்த இடத்துலதான் நான் இருக்கும்படி யாவது என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஆனா இவனுடைய தாயார் ஜெபத்தினால அந்த 2 தூதர்களும் இவனுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் அவனை பிடித்து தழுற மாதிரி தள்ளினார்களாம். அவனுடைய சரீரத்திற்குள்ளே அந்த ஜீவன் வந்து விட்டது. அவனது காட்சியை பார்த்து அவன் சொல்கிறான், இவ்விதமாக நான் இருந்ததான இடம் அவ்வளவு மகிமையான இடம், அந்த இடத்தை விட்டு எனக்கு வருவதற்கு விருப்பமே இல்லை. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய தூதனிடத்துல, நான் போக மாட்டேன், எனக்கு இந்த இடத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். ஆனா தேவதூதன் என்னை பிடிச்சு தள்ளி விட்டு விட்டார். உன்னுடைய தாய் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்ய, நீ பூமியில போய் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த தூதன் தள்ளிவிட்டதாக அந்த பையன் ஒரு சாட்சியை பதிவிட்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் அந்த மறுமையுடைய காரியங்களை பார்க்காத காரணத்தினாலே இந்த பூமியுடைய ஆசீர்வாதங்களை மட்டுமே நாம் விரும்புகிறோம். இந்த ஜனங்களெல்லாம் பூமியுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே விரும்புகிறபடினாலே இந்த கூட்டங்களை நடத்துகிறதான தேவனுடைய ஊழியக்காரன் அதற்கு ஏற்றார் போல என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. நான் அமிதமாகவே பேசிக்கொண்டே போவேன் என்றால் உங்களுக்கு இதமாகவே இருக்கும். ஆசீர்வாத பிரசங்கள் யாருக்கு உரைக்கிறதே இல்லை. ஆனால் தேவனுடைய சபை என்பது நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஐசியூ வார்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொடூரமான வியாதி உள்ளவர்களை சரிப்படுத்துகிறதான இடம் ஐசியூ. அந்த ஐசியூல பயங்கரமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கதான் செய்யும். இதை வெளியிருந்து பார்க்கிறதா நமக்கே சகிக்காது. எங்கெல்லாமோ டீப்பை போட்டிருப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்க இறக்கம் இல்லாம சில காரியங்களை செய்கிறது போலெல்லாம் நமக்கு பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த நோயாளிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அவசியம் தேவையாக இருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் நடக்கிறதான இடம் ஒரு கிளினிக் தான், ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறதான இடம் தான், அங்க ஒரு மாத்திரை கொடுக்கிறதான இடம் தான். ஆனா சபை என்பது அப்படி அல்ல. சபை என்பது ஒரு ஐசியூ வார்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. உங்களில் இருக்கிறதான ஆவிக்குரிய நோய்களாகிய சீர்கேடுகள் நிறைய இருக்கிறது. இந்த சீர்கேடுகளை உங்களை விட்டு அகற்ற வேண்டுமானால் சீர்கேடுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சீர்கேடுகளை கண்டுபிடித்து உங்களுக்கு போதனையை சொல்லும் போது சீர்கேடுகளை குணமாக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய சீர்கேடுகள் குணமாகாது. நோய் கண்டுபிடித்தாகிவிட்டது, ஆனா நீங்க இடம் கொடுக்கணும்னா அந்த நோய் உங்களை விட்டு. பல வருடங்களுக்கு முன்னாடி என்ற மனைவிக்கு தாமதாத பல்வலி, எங்க போயாச்சு, பல்ல பிடிங்கதான் ஆகணும், மருத்துவமனைக்கு போயாச்சு.
மருத்துவமனையில கரெக்டா பல் பிடுக்கிறதான இடத்துல கொண்டு விட்டுட்டு டாக்டர் அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளுங்க வீட்டுல வந்து நிற்கு. டாக்டர் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளால ஏன் அப்படின்னா அந்த ஆயுதங்களை பார்க்கும்போது, அந்த பல்லு பிடுக்கிறதான ஆயுதங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு ஓடி வந்தா டாக்டருக்கு என்ன நஷ்டம்? பயமா இருக்கிறது ஓடி வந்தா நோயாளிக்கு தான் நஷ்டம், நோயாளிக்கு தான் கஷ்டம். அப்படி வந்த அப்படின்னால அதற்கு பிறகு அந்த பல்வலினால படுகிறதான பாடு அவ்வளவு பெரியதான பாடு. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால வேறு விதங்களில் அந்த பல்லு உடைந்து வெளியே வந்தது. இல்லாவிட்டா அது காலமெல்லாம் என்ன செய்து கொண்டேதான் இருக்கும், வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒரு கனிதரும் திராட்சை செடியாகவும் இருக்க வேண்டும். அங்க எரேமியாவுடைய புத்தகத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேகமாக வாசியுங்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினே, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. உயர்குல திராட்சை செடி என்றால் என்ன? உயர்வான சுபாவங்களை உடையவர்களாக மாறுபடியாகத்தான் எங்கேயோ இருந்ததான் உங்களை. நீங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தீர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள். யாரெல்லாமோ சொன்னாங்க, நீங்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உங்களை தெரிந்தெடுத்து அவர் எங்கே கொண்டு உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய தோட்டமாகிய இந்த தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து உங்களை நாட்டி இருக்கிறார். இந்த சபையினுடைய பிரகாரங்களில நீங்கள் வளர்ந்து எப்படி இருக்க வேண்டும்? செழித்து இருக்க வேண்டும். சபையினுடைய பிரகாரம் என்பது என்ன? நீங்கள் இந்த சபை விட்டு வெளியே ஜீவிக்கிறதான இந்த காலங்கள் நேரங்கள் தான் சபையினுடைய பிரகாரம். அந்த பிரகாரம் வெளியே உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிறதாக இருக்கிறது. நீங்கள் வாழ்கிறதான வாழ்க்கை எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிறதாக இருக்கிறது. அந்த பிரகாரத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? செழித்து ஓங்கி வளர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். செழிப்பு என்பது என்ன? பொருளாதாரம் செழிப்பல்ல. சபையினுடைய செழிப்பு என்பது நீங்கள் கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறதான நற்கனி, நீதி, நியாயம், உண்மை. மறுபடியும் ஒரு முறை வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நற்குணம், ஆவியின் கனி, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உங்களுடைய இதயத்துல எப்போது ஒரு எண்ணம் இருக்கணும், நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு வார்த்தையை நினைப்பதற்கு முன்னாடி இந்த எண்ணம் வேண்டும். அப்பதான் தவறாக உங்களால் நினைக்க முடியாது. ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னதாக நீங்கள் நினைக்கணும், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி நினைக்கணும். அப்பதான் உங்களால் ஒரு தவறான வார்த்தையை பேச முடியாது. நீங்க ஒரு செயல்பாடுகளை ஒரு மனுஷனுக்கு செய்வதற்கு முன்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும். அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு முன்னதாக நீங்கள் நினைக்கணும், நான் யாரு? நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை எப்போது சமாதானத்தை நாடணும், சமாதானத்திற்கு ஏற்றவர்களை சிந்திக்கணும், சமாதானத்திற்கு ஏற்றவர்களை பேசணும், சமாதானத்திற்கு ஏற்றபடி செயல்படணும். நீங்கள் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்டதான காரியங்களிலே சமாதானம் குறையாதபடி யார் பாப்பா? இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போயிருப்பதற்கு காரணம் யார் தான்? வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவங்க தான் எங்க சமாதானத்தை கெடுத்துட்டாங்க. இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். எத்தனையோ நாட்களுக்கு முன்னதாக நீ கெடுத்த சமாதானம், நீ சிலரை கெடுத்த சமாதானம், நீ சில குடும்பத்தை கெடுத்த சமாதானம் இப்போது உன்னுடைய குடும்பத்தில் திரும்பி இருக்கலாம். அந்த காரியத்தை நீங்க மறந்திருப்பீங்க. பல நாட்கள் ஆயிருக்கலாம், பல வாரங்கள் ஆயிருக்கலாம், பல மாதங்கள் ஆயிருக்கலாம், சில வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். நீங்களே மறந்திருப்பீங்க. ஆனால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நீதி உள்ளதான தெய்வம், அவர் உங்களுக்கும் நீதி செய்கிறதான தெய்வம் தான். நீதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியங்களை செய்யவே முடியாது. ஒருவேளை நீதி தவறி யாராவது ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டு செய்வார் என்றால் ஆண்டவர் அதற்கு
பன்மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்துவிட்டு உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்ததான ஜனங்களை கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார், நிச்சயமாக சந்திப்பார். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவதும் தேவனுக்கு வந்து நீதியாய் இருக்கிறது சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் 100% உண்மையாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் தேவனை பார்த்து நாம் தேவனுடைய காரியங்களை நினைத்து பார்க்கும் போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார், ஏன் ஆண்டவர் என்னை இதற்கு செய்கிறார் சொல்லி நிறைய காரியங்களுக்கான விடை உங்களுக்கு உடனே தெரிவதில்லை. ஆனால் பல நாட்களாகலாம், பல வாரங்களாகலாம், பல மாதங்களாகலாம். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சிலர் அன்பாக இருந்தவர்கள் பிரிந்து போகிறார்கள், நீங்கள் நினைப்பீர்கள் காரணமே இல்லை என்று சொல்லி. உங்களுக்கு காரணம் தெரியாது, ஆண்டவர் காரணத்தோடு தான் சிலரை நம்மை விட்டு வந்து என்ன செய்திருப்பார், பிரித்திருப்பார். ஆனால் நம்ம எது நடந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு தான் செய்திருக்காரு சொல்லி நாவினா அறிக்கை செய்ய வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இந்த சங்கடமும் நன்மைக்கு எதுவாக பாஸ்டர், எவ்வளவு சங்கடப்படுறேன், எவ்வளவு அழுகிறேன், எவ்வளவு அழுகிறேன் நினைக்கிறீர்களோ. சில வேளைகளில் நமக்கு என்னதான் வருது. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி யார் சொல்றார், ஆண்டவரே சொல்றாரு. ஆனா அவர் ஆம்பளை, அவர் பலசாலி உத்தி கூர்மை உள்ளவன், இருதயம் வந்து ரொம்ப திடனானவன். ஆனா அப்படிப்பட்டதான மனுஷன் ஆளுகிறான் என்றால் அவ்வளவு வேதனை அவனுடைய வாழ்க்கையில். அது சொல்லப்பட்டிருக்க தண்ணீர் பலன் இல்லாமல் போக மாட்டான்தான். அவன் அழுது காரணம் யாரு, அவனுடைய சொந்த ஜனங்கள் தான், அவனுடைய சொந்த ஜனங்கள் தான். இந்த தாவீதை பின்பற்றி வந்ததான ஜனங்கள் ஒரு நேரம் ஒரு சூழ்நிலை வரும்போது தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த தாவீதினால தான் நம்ம அவ்வளவு சிரமப்படுறோம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் இந்த தாவீதின் மூலமாக நன்மையை பெற்றவர்கள் தான். தாவீதோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் பணக்காரங்க எல்லாம் சவுலோடு சேர்ந்தாங்க, ஏழைகள் எல்லாம் யாரோடு சேர்ந்தாங்க. நான் அனைவரும் நினைச்சு பார்க்கிறேன், பணக்காரங்க நம்மளோட சேர்றதில்ல ஒண்ணு, ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா மாறினா அவர் விலகுறாங்க. நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒரு பேர் மாற்ற வேண்டியது இருக்குமா கெசட்ல கொடுத்து, என்ன பேர்லாம் நமக்கு வச்சிருக்காங்க. டேவிட்னா என்ன பேரு, தமிழ்ல தாவீது, இங்கிலீஷ்ல டேவிட். அப்போ அந்த பேர்ராசியின்படிதான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ. இவ்வளவு பேருக்கு நம்ம ஜெபம் பண்றோம், இவ்வளவு பேர் வந்து சுகமாகறாங்க. ஒரு பணக்காரங்களாவது வந்து சுகமாய் இருக்க கூடாதா, ஒரு ஐஸ்வர்யவான்களாவது வந்து சுகமாய் இருக்க கூடாதா? ஒரு ஐஸ்வர்யவான் சுகமாய் இருந்தா கூட இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குமே. சேர்றவங்கெல்லாம் கடன்பட்டவர்களோ, நெருக்கப்பட்டவர்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ, முறுமுறுக்கிறவங்களெல்லாம் வந்து சேர்றாங்க. காரணம் என்ன, பேர் என்னது, தாவீது. இந்த தாவீது இடத்துல அப்படிப்பட்டதான ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அவ்வளவு பேருக்கு தலைவன் யாரு, நீங்க அப்படிதானே இருக்கு, அவ்வளவு பேருக்கு தலைவன் யாரு, யாருக்கு தலைவன்? பணக்காரங்களுக்கு அல்ல, அறிவாளிகளுக்கு அல்ல, கடன்பட்டவர்களுக்கு அவன் தலைவனா இருக்கிறான், நெருக்கப்பட்டவர்கள் அவன் தலைவனாய் இருக்கிறான், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவன் தலைவனாய் இருக்கிறான். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நெருக்கப்பட்டவர்களுக்கு தலைவனாய் இருந்தா அவனுக்கு மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இவர்களை நடத்துவதற்குள்ளாக அவனுக்கு போதும் என்று ஆகிவிடும். கடன்பட்டவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் இவன் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டும். நெருக்கப்பட்டவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் அவருடைய நெருக்கத்தில் இவன் பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். இவ்விதமாக இந்த தாவீது இந்த நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கடன்பட்ட, முறுமுறுக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் தலைவனாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்தான். ஆனா ஒரு நேரம் வரும்போது இவனால் நன்மை பெறுதான ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக வந்து என்ன செய்தாங்க, எழுதிட்டாங்க. அல்றான் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் பலன் இல்லாமல். நீங்க பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருக்கீங்களா? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறது சின்ன பிள்ளைங்க தான் அப்படி ஆகும். இல்லைன்னா திடீர்னு சொல்லி மிகப்பெரியதான ஒரு நஷ்டம், அந்த நஷ்டத்துல இருந்து என்ன மீளவே முடியாதுன்னு சொல்றதான ஒரு சூழல் வரும்போது ரொம்ப வந்து என்ன செய்வாங்க, பெரியவங்க அழுவாங்க. அழுது சொல்றார்கள் அல்லவா, கண்ணீரே வற்றி போயிடும், கண்ணீரே இருக்காது. அடுத்தாற் போல சத்தம் விடுவதற்கு தொண்டையில சத்தமே இருக்காது.
அப்படி அழுத மனுஷன் யாரு? இந்த தாவீது. தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். ஆனால் அந்த நிலையில அவனுக்குள் துணித்தது என்ன வார்த்தை தெரியுமா? நான் இருக்கிறேன் உனக்காக. எனவே அவன் கர்த்தருக்குள் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்து கொண்டான்? திடப்படுத்தி கொண்டான். சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், யார் விரோதமாக வரட்டும், வானமே இடிந்து விழுந்தால் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும். அந்த கிருபை தான் எங்கோ இருந்ததான உங்களை மீட்டெடுத்தது. அந்த இடத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இருந்த இடம் எங்கே? முன்பு நீங்கள் இருந்த இடம் எங்கே உங்களுக்கு தெரியுமா? எந்த இடம்? எந்த இடத்துல இருந்தீங்க? பைபிள்ல அந்த இடத்தை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறது? பாழான இடத்துல இருந்தீங்க. நீங்க உலகில் அவாந்திர வெளியில இருந்தீங்க. அந்த இடத்துலதான் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சேன். அந்த இடம் பாழான இடம், மனிதர்கள் இல்லாத இடம், மனிதனுடைய உதவி இல்லாத இடம், சமாதானம் இல்லாத இடம், சந்தோஷம் இல்லாத இடம், எந்த நன்மையுமே இல்லாத இடத்துல நாம் இருந்தோம். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை எடுத்து தேவனுடைய ஆலயத்திலே நாட்டி இருக்கிறார். எதற்காக நாட்டி இருக்கிறார்? ஜபத்தின் மூலமாக வருகிறதான சரீர பிரகாரமான நன்மையை மட்டும் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை அந்த சபையில கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த சபையில உங்களை வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் உயர்குல கனிவிருட்சங்களாக இருக்க வேண்டும். இந்த உயர்குல திராட்சை செடியாக நம்மை நாட்டி இருக்கிறார். ஆனால் நாமோ ஆகாத காட்டு திராட்சை செடி, நாம பலனற்ற ஒரு திராட்சை செடி, கசப்பான ஒரு திராட்சை செடியாக நாம மாறி போய்விட்டோம். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், நீங்கள் மேன்மையான சுபாவத்துடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்து விடக்கூடாது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் நான் இருப்பேன் என்று சொல்லி. ஒரு நாயுடைய சுபாவம் கடிக்கிற சுபாவம் தான். ஆனால் ஆட்டுக்குட்டி எந்த நிலையிலையும் நம்மளை கடிக்க முற்படுவது இல்லை. ஆட்டுக்குட்டி ஆடுதான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தான். அது கெட்டுப்போன ஜனங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதம் செய்கிறதான ஜனங்களாக இருந்தாலும் சரி, உங்களை நிந்திக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, உங்களை தூற்றுகிறதான ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேன்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மேன்மையான சுபாவம் சும்மா ஒரு மனிதனிடத்திலே வரப்போகிறது இல்லை. நாம எல்லாம் வழிவிலகி ஏகமாக கெட்டு போனவர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம பாவத்திலே பிறந்தவர்கள். நம்முடைய ஜெனட்டிக் என்ன? பாவ ஜெனட்டிக் தான். நம்முடைய வழித்தோன்றல் என்ன? பாவிகள் தான். நாம் பாவத்திலிருந்து பாவியாக பிறந்திருக்கிறோம். பாவம் நமக்குள் இருக்கிறது. நம்மால் நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லா இடத்திலையும் நீங்கள் நல்லவர்களாகத்தான் வாழ வேண்டும். அதுதான் கஷ்டம். அந்த கஷ்டத்தை குறித்துதான் பவுல் சொல்றாரு, இந்த வாழ்க்கிற வாழ்க்கைக்காக நான் அனுதினம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கடுமையான கோபம் வருது. மாம்சத்தில் இருக்கிற முடியுமா? கோபம் வராது என்பது அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம எதுல இருக்கோம்? நம்ம மாம்சீகத்துல இருக்கும். மறுரூபமான சரீரத்தை நம்ம பெறல. நம்ம பாவ மாம்சத்தின் சாயலாகத்தான் இருக்கிறோம். அந்த கோபத்தை நாம கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அடக்குனா, சில வேளைகளில் சில சூழ்நிலைகள் பயங்கரமா கோபத்தை அடக்குற ஒரு நிலை வரும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு கோபம் வரும். அது அடக்கும்போது கண்ணுலாம் செவுந்துடும். அந்த கோபத்துல ஏதாவது பண்ணுனா தான் அது நிற்கும். ஆனா என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. நம்மளால பண்ண முடியுமாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஒரு கணவன் மனைவி அடிக்க முடியும். ஏன்னா சில மனைவிமாரை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆள் இருந்தாலும் அது வாம்படம் மாப்பிள்ளை பாடம் சொல்லிடுவாங்க. சில இடங்கள்ல நான் அடிக்க முடியும். அந்த வேத வசனத்தின்படி கையிட்ட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் அது அந்த சத்திய கோலுக்கு கட்டுப்பட்டு தான் என்ன செய்கிறது? இந்த பாகனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறது. நம்ம அந்த யானையை போல பற்பல விதமான சுபாவங்களை உடையவர்கள் தான்.
எல்லா காரியமும் நம்மளால செய்ய முடியும், பேச முடியும், அடிக்க முடியும், மிதிக்க முடியும், என்னெல்லாமோ செய்ய முடியும். ஆனா நான் யார்? நான் கர்த்தருடைய பிள்ளை. பைபிள்ல பவுல் சொல்றார் அல்லவா, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறையப்பட்டிருக்கிறது. கை மட்டுமல்ல, நாவு அறையப்பட வேண்டும். இந்த நாவு அறையப்பட்டா நீங்களாக பேச மாட்டீங்க. உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா, நான் நினைக்கிறத பேச விரும்புறதில்லை. நம்ம நினைக்கிறத தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதையே பேசிக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் நினைக்கிறத பேசினா நீங்க தேவனுக்கு என்று மேன்மையான சுபாவத்தை, மேன்மையான கனிகளை கொடுக்க முடியாது. இந்த கனி கொடுப்பதற்கு நீங்கள் முதலாவது தேவனோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்க வேண்டும். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்கள். ரோமர் 11:24 வாசிங்கள். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் போதும். ஆனால் நாம் சுபாவத்தின்படி காட்டொலிவ மரம், நல்ல ஒலிவ மரம் நாம இல்லை. ஆனா நாம இப்போ சுபாவத்திற்கு விரோதமாய் நம்ம நல்ல ஒரு ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன சுபாவத்திற்கு விரோதமாய்? இந்த சுபாவத்திற்கு விரோதம் என்பது ஒவ்வொருவருக்கும் அதாவது தனித்துவமான சுபாவங்கள் இருக்கிறது. இந்த தனித்துவமான சுபாவங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தனித்துவமான சுபாவங்களை தான் சாத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறான். ஒரு சத்துரு ஞானம் உள்ளவனாக இருந்தால், ஒரு சத்துரு புத்தி உள்ளவனாக இருந்தால், எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் அவன் யுத்தம் பண்ணுவதற்காக விரும்புவான். அதுதான் லகுவான ஜெயத்தை சத்துருவுக்கு கொடுக்கும். அதே போல யார் யாருக்கு என்ன தனித்துவமான சுபாவங்கள் இருக்கிறதோ அந்த சுபாவத்தை தான் இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். உங்களுக்கு கோப குணம் தான் வீக்கால் என்று சொல்லுறவன ஒரு நிலை இருக்கும் என்றால் உங்களை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு எதெல்லாம் பயன்படுத்துவான்? உங்களுக்கு பொறாமை மேலெடுக்கிறது என்றால், பொறாமை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும், இல்லாம இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும். சுகர் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இல்லையா? சுகர் இருக்கு, ஆனா அளவுக்கு மேல போனா சுகர் இருக்குன்னு சொல்றோம். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. மருத்துவத்தில் அதுக்குன்னு ஒரு அளவீடு இருக்கிறது. இத்தனை பெர்சன்டேஜ் 70 தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. இந்த 70க்கு மேல போயிட்டுன்னா அவளுக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். ஆனா ஏற்கனவே சுகர் இல்லாட்டா ஒரு மனுஷன் நினைச்சிட்டு போவான், மறித்து போயிடுவான். சுகர் கொஞ்சம் கூடனா கூட மனுஷனுக்கு ரொம்ப பிரச்சனை வராது. ஆனா இந்த 70 20 குறைஞ்சிட்டு அப்படின்னா மனுஷன் என்ன செய்வான்? மறித்து போய்விடுவான். அப்போ நம் எல்லாருக்கும் இந்த சுகர் குறைவா இருக்கும்போது சுகர் இல்லைன்னு நினைக்கிறது போல இந்த நம்முடைய சுபாவங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அது வெளியே தெரியாமலே இருக்கிறது. பொறாமையுடைய அளவு கரெக்டா இருந்தா அது என்ன தெரியாது, வெளியே தெரியுமா? அந்த பொறாமை அதிகமாயிட்டுன்னா அது என்ன செய்யும்? என்ன வராது? தூக்கம் வராது. ஒரு நாள் நான் பார்க்கிறேன், ராத்திரி 11 மணி 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பொறாமையில ஒரு ஆள் அங்க நான் பார்க்கிறேன். பொறாமையில சில காரியங்களை செய்யறாங்க, நம்முடைய சத்துருக்களுக்கு செய்யறாங்க. ஆனா அதை வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய நம்முடைய வேலை இல்லை, அவங்க யாருக்கும் செய்யறாங்க. ஆனா அவர்களுக்கு இருக்கிறத பொறாமை அவர்களை ராத்திரி நிம்மதியா கூட என்ன செய்யல. அவங்க யார் மேல பொறாமப்படுறாங்களோ அவருக்கு ஒரு கேடு செய்யறாங்க. நான் பார்க்கிறேன். சிலரு பார்க்கிறோமா, காலையில விடியறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை போய் தட்டி இவங்க இதை செய்யறாங்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு மன நல்ல காரியத்தை சொல்வதற்கு முந்தணும். கெட்ட காரியத்தை சொல்வது யாருடைய வேலை இல்லை, நம்ம வேலை இல்லை. சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதான காரியத்தை சொல்லணும், அது நம்முடைய வேலை.
சமாதானத்தை கெடுக்கக்கூடியதான காரியத்தை சொல்வது அது நம்முடைய வேலை. அதுக்கு ஆண்டவர், அதுக்கு சாத்தான் வேற ஆட்கள் வந்து என்ன வைத்திருக்கிறான். ஆண்டவர் எப்போது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறார், சாத்தான் எப்போது கலகத்தையும் சமாதான கேட்டையுமே உருவாக்குறப்போ நம்முடைய சுபாவங்கள் எந்தெந்த சுபாவங்கள் வீக்கா இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட ஆவிகள் தாராளமா வேலை செய்யும், தாராளமா வேலை செய்யும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆவி இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. சாத்தானுடைய ராஜ்யம் என்பது மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். லூசிபர் மத்திய ஆகாயத்துல அவன் இருக்கிறான், சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்போது இந்த பூமியையும் வானத்தையும் என்ன செய்யறான், பரலோகத்தை தான் ஆள முடியாது. ஆனா அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? லூசிபர் ஆகிய சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அங்கே இருந்து உலகம் எங்கிலும் அவனுடைய ஆவிகள் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். இந்த லூசிபருடைய மெயினான குறிக்கோள் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரே குறிக்கோள் தான். மெயினான குறிக்கோள் என்ன? எந்த ஒரு மனுஷனும் இந்த இயேசுடைய ராஜ்யத்தில் போய்விட கூடாது. அது அந்த ஒரு ஏம் தான் அவனுக்கு. அதுக்கு அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள விட முடியாமல் அவனால் பண்ண முடியல. ஆனா இன்றைக்கு மீடியாக்கள் பெருகி போச்சு, அங்கங்க அற்புதம் நடக்கு. இயேசுவ தெய்வம் என்று சொல்லி நிறைய ஜனங்களும் என்ன செய்யறாங்க. இப்போ சரி, இயேசுவ தெய்வம் நம்புறவனே பரலோகம் போயிட முடியுமா? இயேசுவ நீங்க தெய்வம் நம்புறீங்க, அதனால நீங்க பரலோகம் போயிட முடியுமா? அப்படி பரலோகம் நீங்கள் உயிரோட சொல்லி நீங்க நினைத்தால் உங்களுக்கு முன்னாடி சாத்தான் பரலோகத்துல இடம் பிடிச்சு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுகளும் அவர் தேவன் என்று விசுவாசித்து தான் என்ன செய்கிறது, நடுங்குகின்றன. பிசாசுகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறபடினால்தான் நாம இயேசுடைய பேரை சொன்ன உடனே அது கிடுகிடுன்னு நான் சில நினைச்சு பார்ப்பேன். இயேசுடைய பேரை சொன்னாலே இந்த ஆட்டம் ஆடுது, இந்த நடுக்கம் நடக்குது. இயேசு கிறிஸ்து நேரடியா வந்தா என்ன பாடுத சாத்தான். நான் அநேக இடத்துல சாட்சியா சொல்றது இதுதான். மனுஷன், நான் ஒரு மனுஷன், சாத்தானை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு வித்தைகளும் படிக்கல. சாத்தானை கட்டுப்படுத்துவதற்கு எந்த வித்தைகளும் படிக்கல. இப்போ ஒரு வைத்தியர் மந்திரவாதியா இருந்தா அவன் சில படிப்பு படிச்சு வச்சிருக்கிறான். ஏனென்றா ஆதி நாட்களிலே சாத்தான் அவனே சொல்லி கொடுத்துட்டான், என்ன நீங்கள் கையாள வேண்டுமானா நீங்க இதெல்லாம் செய்தாதான் கையாள முடியும். அதை படிச்சுட்டு தான் இன்னைக்கு நிறைய வைத்தியர்கள் மந்திரவாதிகள் அதை கட்டுப்படுத்தி வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரராகிய நான் எந்த ஒரு வித்தைகளும் படிக்கவில்லை. ஆனா மந்திரவாதிக்கு கட்டுப்படாத பொல்லாத ஆவி நான் சொன்ன நின்னுன்னா நிற்கு, தோற்காரம் போடுதுன்னா போடுதுன்னா அது யாருடைய நாமத்தின் மேல் உள்ளதான விசுவாசம், தேவனுடைய நாமத்தின் மேல் உள்ளதான விசுவாசம். அவருடைய வல்லமையில ஒரு சிறிய பகுதி தந்திருக்கிறார், ஒரு சிறிய பகுதி. அவருடைய வல்லமை 1000 வோல்ட் இருக்குமானா எனக்கு ஒரு மைக்ரான் வோல்ட் தான் தந்திருப்பாரு. எனக்கு ஒரு குறைஞ்சதான ஒரு வல்லமை தான் தந்திருக்கிறாரு. ஆனா அந்த வல்லமைக்கு முன்னாடியே சாத்தான் நிற்க முடியாமல் இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி சாத்தானால் நிற்க முடியும்? சாத்தான் நிற்க முடியாது. அந்த தெய்வத்தை தான் அவங்க சொல்றீங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் நீங்க அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களோ தெரியல. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் செத்தாலும் சரி வேறு வழியில் நீங்கள் எந்த ஒரு நன்மையுமே தேட. சில வேளைகளில் கிறிஸ்தவமாக இருக்கிறவர்கள் அஞ்ஞான காரியங்களை ஈடுபடுவதை நான் ஆவியில் வந்து உணர்கிறேன். என் ஆவியில் உணரும் போது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஏன் அது வேதனையாக இருக்கிறது என்றால் வானத்தை பூமியும் அகில உலகத்தையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வானத்தை பூமியை படைத்தவர் என்பதற்கு வேற எங்கேயுமே ஆதாரம் தேட வேண்டியது அவசியமே இல்லை. எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளலாம். சவாலாக நான் சொல்லுகிறேன், அகில உலகத்திலும் இருக்கிறதான கோடான கோடி மந்திரவாதிகள் எல்லாம் சேர்ந்து வந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவர்களை பிடித்து நிறுத்தவே முடியாது. அவ்வளவு வல்லமையுள்ளதான தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாம் சேவித்து வருகிறோம். அவரை சேவித்து வருகிறதான நாம்
ஆண்டவருடைய பார்வையில நாம் குற்றமற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்மை கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை நன்மைகளும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். எங்கேயோ இல்ல, நம்ம தூக்கிட்டு வந்து சும்மா ஒன்று வைக்கல, நம்மளை விடுதலையாக்கினாரா இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சிலர் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், பெலிஸ்தீனிய மந்திரவாத கிரியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சிலர் பல்வேறு விதமான பயங்கர வியாதிகள் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது சில ஜனங்கள் நினைக்கிறது போல இது கட்டு கதையல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேர்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம் சேர்க்க முடியாது. பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு சேர்த்தா அவங்க நினைச்சு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்க முடியாது. அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருந்தால் மட்டுமே தான் அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். அப்போ கனி தானாய் கொடுக்க முடியாது. நம்முடைய சுபாவம் எல்லாம் சரியில்லாத கேடு கட்டதான சுபாவங்கள். ஆனா சுபாவத்திற்கு விரோதமாய் நம்ம நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒலிவ மரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. அப்படியே நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய சாரம் தான் நம்மிடத்துல ஓட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சாரம் ஓடல. என்ன சாரம் ஓடுது? சாத்தானுடைய சாரம் ஓடுது. அன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தேன், தீமோத்தேயுவில் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் ஒரு அழகான ஒரு வசனம். அது தீமோத்தேயுவின் நிருபத்துல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. 26 கடைசி வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறதான அவர்கள். பிசாசானவனுடைய விருப்பத்தின்படி செய்ய, இச்சையின்படி என்றால் விருப்பத்தின்படி செய்ய பிசாசினால் அவர்கள் என்ன செய்யறாங்க? பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரியும். அப்ப இவர்கள் யார்? மறுபடியும் மயக்கம் தெரிந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் விசுவாசிகள். இந்த விசுவாசிகளை, இந்த கிறிஸ்தவர்களை சாத்தான் என்ன செய்யறான்? பிடிக்கிறான். எதற்காக பிடிக்கிறான்? நீங்கள் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அநேக ஆவிக்குரியதான ஜனங்களுக்கு பிசாசு நோயை கொடுக்கல, பிசாசு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. பிசாசு உங்களுக்கு முழுக்க ஆத்மாவிலே தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய சிந்தையில சரியில்லாத சுபாவங்களை கொடுத்து அவனுக்காக இயக்கி கொண்டிருக்கிறான். சில சுபாவங்கள் சிலருக்கு தரிகட்டு இருக்கிறது. அவர்களை சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறபடினாலதான் அவர்களுக்கு இருக்கிற சுபாவத்தை அவர்களால் அடக்கவே முடியவில்லை. 24 மணி நேரம் அந்த இடத்திலே தான் இருப்பார்கள். என்ன சுபாவங்கள் அவர்களுக்கு இருக்கிறதோ, எங்கே போனாலோ, எங்கே இருந்தாலோ, நடந்தாலோ, தூங்கினாலோ, என்ன செய்தாலும் அவர்களுக்கு அந்த பாவத்தினுடைய எண்ணமே தான் இருக்கிறது என்றால் சாத்தான் அவர்களை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களை பிசாசு ஆட்ட என்ன செய்வான்? ஆரம்பிப்பான். யாருக்காக? பிசாசு என்னவா செய்வான் தெரியுமா? நல்ல ஒரு மனுஷனை, நல்ல வார்த்தை பேசுறவங்க என்ன வார்த்தை பேச வைப்பான்? என்ன வார்த்தை பேச வைப்பான்? ஒரு நாள் ஒரு சின்ன பையன், ஐயோ பேசுற பேச்சுக்கு கெட்ட வார்த்தை, ரொம்ப சின்ன பையன், அவ்வளவு பேச்சு பேசுறான். எனக்கு அதான் என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் எல்லாம் இப்பதான் பார்க்கிறேன். சில காரியங்கள் அப்படி பார்த்தது இத்தனை வயசுக்குள்ள அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற சின்ன பையனை நான் இப்பதான் பார்த்திருக்கிறேன். பேசுறான். நினைச்சேன், இல்லையே இது இவன் மாதிரி தெரியலையே, ஏதோ இவன் இப்படி பேச மாட்டாங்க. பேசணும்னா எப்போதும் பேசிட்டு இருக்கணுங்க. சரி, பொல்லாத சிலருக்கு பொல்லாதாவிய அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் 4 நேரம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, காத்திருக்க வேண்டியது. ஒரு 2 வாரம் கழிச்சது நமக்கு மனசுல என்ன தோன்றுச்சோ அதுதான். யாரு? பொல்லாத புள்ளிக்காரன் ஆவிதான் என்ன பேசுறது, சரளமா வருது வார்த்தை. என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை வருது. அதிகமா உங்களுடைய நாவல கெட்ட வார்த்தை வருதுன்னா உங்களை யார் இயக்க ஆரம்பிச்சிருவா?
யார் ஏற்க ஆரம்பிச்சிருவா? என்ன முடிக்கிறீங்க? சாத்தனை ஏற்க ஆரம்பிச்சிருவான். சாத்தன் உங்களை ஏற்க ஆரம்பிச்சா யாரு எவரு எங்க இருக்கும் என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியாது. என்ன வார்த்தை சரளமா வரும். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து. அதான் அடிக்கடி சொல்லுகிறது என்னன்னா, உலகத்து ஜனங்களோட சண்டை போட்டு உங்களால ஜெயிக்கவே முடியாது. இடத்தை காலி பண்ணதான் நல்லது. ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியுமா? என்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா உலக ஜனங்கள் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அதுக்கு பதில் வார்த்தை உங்களால் பேச முடியுமா? என்ன பேச முடியாது அல்லவா? அது நம்முடைய இயலாமை. என்ன இயலாமை? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால என்னால் பேசுவதற்கு முடியாது. முடியாதுன்னா நம்ம இடத்தை காலி பண்ணுகிறது தான் நமக்கு ரொம்ப உத்தமம், ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலுக்கு புறப்படலாகாது, கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நல்ல வார்த்தை உண்டானா அதையே நீங்க என்ன முடிக்கிறீங்க? இல்ல பாஸ்டர், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, பேசாம எப்படி பாஸ்டர் இது பண்ண முடியும்? இருக்கிறது பாவம் செய்கிற மனிதர்களுக்குள்ளதான் இருக்கிறோம். கெட்ட வார்த்தை சரளமா பேசுற ஜனங்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். அதுக்காக வார்த்தைகள் நம்மளை பற்றி பிடிக்கலாமா? மீன் கடல் தண்ணிக்குள்ள தான் கிடக்கு. என்ன தண்ணி தான் அது? என்ன தண்ணி தான்? கடல் தண்ணி உப்பு தண்ணி தானே? உப்பு தண்ணிக்குள்ள தான் இருக்கு. அது உப்பு தண்ணிக்குள்ள கிடக்கிறது என்பதற்காக உப்பு தண்ணி ஏற்கிறதா? ஏன் ஏற்கல? ஜீவன் இருக்கிறதுல, ஜீவன் இருக்கிற அப்படின்னால அந்த உப்பு தண்ணி அதுல ஏற்கிறது இல்லை. நீங்களும் ஜீவனோடு இருந்தா நீங்கள் ஆத்மீகத்துல நீங்கள் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இருக்கிறது ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறோம். அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எவ்வளவு அவங்களோடு கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லல. அப்படி நான் சொன்னா நீங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது இருக்கும். நான் வேலை செய்யற இடத்துல தவறான சுபாவத்தோடவர்கள் தான் இருக்கிறாங்க. நம்முடைய உறவினர்கள் சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. நாம் ஜீவிக்கிற தேசத்தில் உள்ளவங்க சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர்களை விட்டுலாம் பிரிந்து போக சொல்லல. ஆனால் அவர்களுக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு இருந்து நல்லது ஒரு கனி விருட்சமாக, நீங்கள் ஒரு உயர்வுள்ள ஒரு திராட்சை செடியை போல நல்ல உயர்வான சுபாவங்கள் உங்களிடத்துல இருக்கணும். இந்த உயர்வான சுபாவங்கள் உங்கள் அறியாமல் ஏது வெளிப்பட்டு விட வேண்டும். நீங்கள் நல்லவர்கள் என்பதை உங்களுடைய வாய் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அது நாட்கள் வரும்போது, காலங்கள் வரும்போது ஒன்றைத்துக் கொள்ளுங்கள். தவறே செய்யல, தவறு செய்ய சொல்லிட்டே போகட்டும். வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா, நாளானது உங்களுக்கு விலக ஒரு நாள் வரும். இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய தவறை மறைப்பதற்கு தான் மற்றவர்கள் மேல குற்றத்தை போடுறாங்க. ஒருவேளை அவர்கள் அப்படி குற்றம் சாட்டும் போது நிறைய பேர் நம்பி நம்மளை அவமானமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்தான செயல்கள் என்ன செய்ய மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. ஒரு நாள் வரும்போது கட்டாயம் எல்லா காரியங்களும் நமக்கு என்ன செய்யும், வெளிப்பட்டே தான் தீரும். எனவே யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பற்றி அக்கறையே வேண்டாம். நமக்கு நியமித்திருக்கு. அவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஓட்டம் யாருக்காக? ஆண்டவருக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒலிவ மரத்துல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஒட்டப்பட்டிருக்கிற அப்படின்னா அவருடைய சுபாவங்கள் நமக்கு வரணும். இந்த சுபாவங்கள் இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால் இந்த ஐக்கியத்துல நமக்கு என்ன இருக்கிறது, குறைவு இருக்கிறது. தேவனோடு உள்ளதான ஐக்கியத்துல குறைவு இருக்கிறது. இந்த தேவனோடு உள்ளதான ஐக்கியத்தை பலப்படுத்துவது எதுதான் தேவனோடு உள்ளதான ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது? நீங்கள் தேவனிடத்திலே போய் நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்கும் போது உங்களுடைய ஐக்கியம் என்ன செய்கிறது, பலப்படுகிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் முன்னாடி மாதிரி நான் என்ன செய்ய முடியல, ஆவிக்குரிய நிலையில் இருக்குன்னு விரும்புறவன். சமீபத்துல ஒரு வயதான ஒரு தாயா அவங்களுக்கு ஜோமனா போகும்போது, அவருடைய வீட்டுக்கு ஜோமனா அழைச்சிருந்தாங்க. ஜோமனா போகும்போது அவங்க சொல்றாங்க, முன்னாடி மாதிரி எனக்கு என்ன செய்ய முடியல, ஜோமன முடியல பாஸ்டர் அப்படின்னு. அவங்க இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கு போக முடியவாங்க. ஆனா இப்ப ஆவிக்குரிய சபைக்கு போக முடியாத ஒரு நிலையில விளைவிடத்துல இருக்காங்க. அப்ப அவருடைய இருதயம் சொல்லுது,
முன்னாடி மாதிரி என்னால் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க முடியல. அப்போ அவங்க ஏன் இப்ப சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் ஐக்கியமாக இருந்தவர்கள். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நாம இருந்ததால ஜீவியத்துல எல்லாம் குறைஞ்சு வந்துட்டோம். அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆதியில் கொண்டதான் அன்ப எல்லாம் சரிதான், ஆனா ஆதியில் கொண்டதான அன்பு என் மேல உனக்கு இல்லை. இந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? தேவன் மேல வைக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒரு மனுஷன் மேல அன்பு இருக்குன்னா அடிக்கடி பார்ப்பீங்க, அடிக்கடி பேசுவீங்க, உங்களுக்குரியதான் ஏதாவது அவங்களுக்கு கொடுப்பீங்க. கொடுக்கறது மூலமாக ஒரு அன்பு வந்து என்ன செய்து வெளிப்படுது. இப்ப ஆண்டவர் இடத்துல நீங்க உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க? சும்மா ஒரு ஆறுதலில் கலந்து கொண்ட உடனே அன்பை வெளிப்படுத்திட முடியுமா? வெளிப்படுத்திட முடியுமா? அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும், ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கணும், உங்களுடைய காரியங்களை ஆண்டவரத்துல தெரியப்படுத்தணும். ஏதாயும் உங்களை வேதனைப்படுத்துற காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரை இந்த காரியம் என்னை வெகுவாக பாதிக்கிற இந்த வேதனைப்படுத்த சொல்லுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதான காரியத்தை ஆண்டு செய்திருந்தா ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து எனக்கு சந்தோஷத்தை தந்தீங்களே, உங்களுக்கு சோத்திரம் சொல்லுங்க. நிரந்தரமாக நிலையாக எல்லா நேரத்திலும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபிக்க இல்லாவிட்டால் துதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதான காரியம். அந்த ஐக்கியம் இருக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியும். வேகமாக நான் கடந்து போகிறேன். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் சரி, அதற்கு முன்னாடி 6ஆவது வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போதும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் என்ன செய்து போவான்? உலர்ந்து போவான். நீங்கள் ஜெபிக்காதவர்களாக இருந்தால் உலர்ந்து போவீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தாதவர்களாக இருந்தால் உலர்ந்து போவீர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அமர்ந்திருக்காவிட்டால் அன்னைக்கு முழுவதும் உங்களுடைய நிம்மதி போயிருக்க வேண்டும் உங்களை விட்டு. அப்படி போயிருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் நமக்கு உலகத்தினுடைய காரியங்கள் நன்றாக நடந்தா நல்ல நிம்மதியா இருக்கு. ஆனா கர்த்தருடைய காரியங்கள் என்ன தடப்பட்டாலும் நமக்கு நிம்மதி குறையவே இல்லை. ஆராதனைக்கு வரட்டால் நிம்மதி குறைவதில்லை, வீட்டுல ஜோம்னட்டால் நிம்மதி குறைவதில்லை, ஆண்டவரை துதிக்கட்டால் நிம்மதி குறைவதில்லை, உபவாசம் இருக்கட்டும் நிம்மதி குறைவதில்லை. எல்லாம் இப்படி இருக்கு, நல்ல நிம்மதியா இருக்கு. ஆன்மீக காரியங்களில நீங்கள் குறைவுபடும் போது உங்களுடைய நிம்மதி குறைந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை வழிநடத்துகிறார். அப்ப நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும், இல்லாவிட்டால் நீங்கள் உலர்ந்து போவீர்கள். அடுத்தபடியாக எசேக்கியேல் 47:12 சொல்லப்பட்டிருக்கு, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினா அவைகள் மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். புதிய புதிய சுபாவங்கள். என்ன சுபாவம்? கலாத்தியர் 5:22 இருந்து ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆவின் கனியோ அன்போ சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுகளை அத்தனை கனிகள் 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நவ கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்துல இருந்து நாம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இருக்கிற வரைக்கும் பயன்படுறோம். இந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? வாடகை வீடு, வீட்டுக்கு சொந்தக்காரன் அவ்வளவுதான். என் வீடு தர முடியாது, காலி பண்ணிடணும்னா என்ன செய்ய வேண்டியதான்? காலி பண்ணிட வேண்டியதான். இந்த உலகத்தில் நம்ம உண்டாக்குனவர், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் அவர் சொல்லிட்டாருன்னா மரணத்தினுடைய போருக்கு பதில் சொல்ல எந்த மனுஷனாலும் நல்லா இருப்பான். ஆடுவான் சாடுவான் போவான், எல்லாம் நல்லா இருக்கும். எத்தனை 12 மணி 20 நிமிஷம், 12 மணி 30 நிமிஷத்துக்கு இடத்த காலி பண்ண முடிஞ்சு அவ்வளவுதான். அப்படின்னா டக்குன்னு போயிட வேண்டியதுதான். இருக்க எவனாலும் முடியாது.
உலகத்தோட்டு பிரிப்பதற்கு யார் வரணும்? தேவனுடைய தூதர்கள் வரணும். சில அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க, நல்ல மனிதர்களுடைய ஆத்மாவை இருந்தா 2 தூதர்கள் அழைச்சிட்டு போறாங்களாம். நல்ல தூதர்கள் அழைச்சிட்டு போறாங்களாம். சரியில்லாத மனிதர்களா இருந்தா சாத்தான்னு என்ன செய்து போறாங்க? இழுத்துட்டு தான் போறாங்க. ஏன்னா சரியில்லாத ஆத்மாக்கள் வந்து நிம்மதியாக என்ன செய்யறது இல்லை. அதான் படைச்சாலும் அடிக்கிறது, போட்டு காலில் கை போட்டாமா அப்படிமாதிரி சிலர் போட்டு மறுக்கடி. ஐயோ, சிலர்லாம் சாகரத்துல அவங்க போடுறத பாடம் அதான் சொல்லுவாங்க, தண்ணியை கரைச்சி ஊத்துங்க, மண்ணை கரைச்சி ஊத்துங்க, பொண்ணை கரைச்சி ஊத்துங்க, காசை கரைச்சி ஊத்துங்க. யாருக்கோ சொன்னாங்க, ஜீவனையே போக மாட்டேங்கிறது. அதனால இருக்கிற எல்லா தோட்டத்துல இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து கரைச்சி நம்ம என்ன பிடிச்சவரும் நிலத்தாசை பிடிச்சவர். எனவே அந்த மண்ணை கரைச்சி வாயில ஊத்தினா என்ன போகுமா? என்னது போவோம்? ஜீவன் போவோம். என்னை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இந்த அன்பர் தான் கூட்டு போனார், ஜெபம் பண்ணார். எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா? எல்லாரும் பொதுவா சாக போற ஆளா இருந்தாலும் உயிர் பிழைக்க தோணுங்க. அவர் என்னை கூட்டிட்டு போன எதுக்குன்னா, ஐயா மறுக்கடியை தாங்க முடியல ஐயா, என் வீட்டுக்காரி மறுக்கடி இல்லாம சாகிறதுக்கு தோணுங்க ஐயா. ஒரு பாஸ்ட் போய் சாகிறதுக்கு தோண முடியுமா? என்ன ஜோடி போய் நினைக்கிறீங்க நீங்க? அங்க போய் என்ன ஜோடி போய் நினைக்கிறீங்க நீங்க? அவர் சொல்லிட்டாருங்க உடனே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னதுக்காக நான் இருக்கேன். அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படும். ஆண்டவருடைய சித்தம் எதுவோ. பரவாயில்ல, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க, அதாவது செத்துதான் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே இது என்ன, அவங்க சொல்றாங்க, பிள்ளைங்க எல்லாரும் நான் சாகிறதுக்காக என்ன செய்ய, நான் எப்ப போய் இல்லம்மா நீங்க என்ன பண்ணி உடனே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க யார்கிட்ட எந்த பிள்ளைகிட்ட பேசலாம், நான் சீக்கிரம் போறதுக்காக ஜோம் சீக்கிரம் போறதுக்காக எனக்கு கோபம் வந்துட்டு அன்னைக்கு. அதாவது ஒரு மறுக்கடியான ஒரு நிலைமையில இருக்காங்க, ரொம்ப ஒரு சங்கடத்துல இருக்காங்க. நான் எனக்கு கோபத்துல சொன்னேன், ஏம்மா நீங்க ஊழியம் செய்தவங்கம்மா, நீங்க இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது, அவருடைய சித்தம் நிறைவேறணும். ஒருவேளை இதுல இருந்து உங்களை தப்பு வைத்து கொஞ்ச நாள் வைக்கிறது சித்தம் இருந்தா அவருடைய சித்தத்துக்கு மாற நம்ம வந்து ஜெபம் பண்ணக்கூடாது அல்லவா? ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாயிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறதான தைரியம். அப்ப அவருக்கு சித்தப்படி தான் நடக்கணுமா? நீங்க விரும்பினாலும் சரி விரும்பட்டாலும் சரி, இருக்க சித்தம் வச்சிருந்தா இருப்பீங்க. ஆண்டவர் இருக்க என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்காரு? கண்ணெல்லாம் நில குத்தி போயிட்டு மூச்செல்லாம் அடைச்சிட்டு, ஆனா ஆண்டவர் இருக்க சித்தம் வச்சிருக்கிறாரு. என்ன செய்யறாங்க? வாரம் திங்கக்கிழமை நினைக்கிறேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு எப்படியும் ஆடன்னைக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரில நான் அங்கே தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு ஏற்கனவே உடம்புக்கு சுகம் இல்லை, எனக்கு எழுத முடியாம தான் இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு கடைசி நேரமா இருந்தா நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க ஒரு கட்டில அவங்க கீழே இருந்து மறுக்கடி போட்டு இருக்காங்க, நான் அவருக்கு நேர கட்டில தான் படுத்திருந்தேன், முடிச்சுதான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நைட்டு ஏதோ நடக்கும் போல இருக்கிறதுன்னு. ஆனா மனசுல வந்து அப்படி தெரியல, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நடக்கும் போல இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு புதிய ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவரை ஆரம்பிக்க வெள்ளிக்கிழமை எல்லாரும் போறதுக்கு முன்னாடி ஓடிட்டாங்களாம். நான் ஜெபம் பண்ணேன், என்னமா சர்ச்சில் தான் ஆள் வரல வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு, நீங்க ஏன் வந்து ஓடுறீங்க? அவங்க கேட்ட என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் ஜீவனத்தில் இருக்கிறார், நான் முதலாவது போய் எல்லாரும் வருவதற்கு முன்னாடி ஆண்டவரை மையப்படுத்த வேண்டாமா? இக்கட்டு வந்தா தான் அந்த எண்ணம் என்பதல்ல, உயிர் அதாவது உயிர் போகிற சூழ்நிலையில நம்ம மீண்டு வந்தா தான் அந்த நன்றி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, நான் முதலாளா நான் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க போகணும். சரி, அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு பாயும் தண்ணி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்ன செய்யுது? அது என்ன தண்ணி? பரிசுத்த ஆவியாகிய தண்ணி பாய்கிறபடினால மாதம் புதிய 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 கனிகளை அது என்ன செய்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னொரு வசனத்தை வந்து வாசிங்க, யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் உள்ளது சாகாவிட்டால் தனித்திருக்கும். அதாவது ஒரு மனுஷன் மாம்சத்திற்கு மாம்சீகத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? மறிக்க வேண்டும். இருக்கிறது நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நமக்குள் வாழுகிறது ஆண்டவர். நான் மரித்து எனக்குள் யார் வாழ்கிறார்? எனக்குள் ஆண்டவர் வாழ்கிறார். இந்த எண்ணம் நம்மில் இருந்தா, ஆண்டவரே நான் எனக்கென்று வாழ மாட்டேன், நான் யாருக்கென்று வாழ்வேன்? நீங்க ஆண்டவருக்கு வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி சமாதானம் பெருக்கெடுத்தோடு ஒண்ணு. அடுத்தபடியாக ஆண்டவர் உங்களோடு கூட எப்போது இருக்கிறேன் என்பதை அவர் காட்டிட்டே இருப்பார். நீங்க சோத்திரம் போட்டுட்டே வந்து இருக்கலாம், உங்களோட இருக்கிறவர் காட்டிட்டே இருப்பார். ஆண்டவர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறத ஆண்டு இருக்கிறது எப்படி தெரியும்? ஆண்டு இருக்கிற பேய் இருக்கா? யார் இருக்கா? ஆண்டு இருக்க எப்படி எப்படி நீங்க வந்து உறுதிப்படுத்துறீங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். எல்லா இடத்திலையும் அதை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். உங்க குடும்பத்தில் ஆண்டு இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? உங்க ஜெபத்தை ஆண்டு கேட்டிருக்கிறார் என்பதை நீங்க வந்து அறிந்திருக்கிறீர்களா? ஜெபத்தை கேட்டிருக்கிறது கேட்கலையா? கேட்டிருக்கிறது கேட்கலையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆண்டு என்னுடைய ஜெபத்தை எத்தனையோ நேரங்களில் கேட்டிருக்கிறாரு? நிறைய பேர் கேட்கலையா? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்த உற்சாகம் இல்லையே. இவங்க கேட்டிருக்கிறா கேட்கலையா? ஐக்கியத்தினுடைய ஜெபத்தை தான் கேட்டது மாதிரி உற்சாகம் தெரியுது. அந்த உற்சாகம் எப்போதும் என்ன செய்யணும்? சில வேளைகளில் சில சாட்சி சொல்ல, இப்படியா சாட்சி சொல்ற நீ இது நான் வச்சுக்கிறேன். அதனாலதான் சிலர் சொல்லுவதற்கு என்ன தயக்கமா இருக்கிற சாட்சி சொல்லிட்டு நான் வீட்டில் போய் ஸ்பெஷலாக ஜோம் பண்ணுவோம். உங்களுக்கு சாட்சி சொல்லட்டா சாதாரணமாக ஜோம் பண்ணா போதும். ஏன்னா சாட்சி சொன்னாலே சாத்தான். ஏன்னா சாட்சி வழங்கும் போது ஆத்துமாக்கள் நிறைய நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு ஏது உண்டாகும். எனவே அந்த சாட்சி யாரை குறித்து சொல்லப்படுகிறதோ அவளுக்கு விரோதமாக போராடுவதற்கு அவன் என்ன பண்ணுகிறான்? முயற்சி பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஜெபத்தை என்ன செய்திருக்கிறார்? விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கேட்டதை நம்ம நினைச்சு 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 துதித்து துதித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை வந்து என்ன செய்யணும்? சொல்லி மகிமைப்படுத்துறீங்களா? பெந்தேகோஸ்துல ஒரு சாராரான ஒரு ஜனங்கள் உண்டு. அவங்க எப்போது வெறுமையா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோத்திரம் சேர்தான் நல்லதுதான். ஆனால் எதுக்கு சோத்திரம் பண்ணுறோம்? சமீபத்துல அந்த சபையை சார்ந்த ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அதான் சொல்றது, நீங்க சோத்திரம் சொல்றீங்க ரொம்ப நல்லது. ஆனா ஆண்டவரே என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களோ உமக்கு சோத்திரம். என்னுடைய கணவனை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களோ உமக்கு சோத்திரம். என்னுடைய கணவனர் வெளியே பேர் ஜீவனோடு வந்தாங்களே உமக்கு சோத்திரம். என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்தீங்களே சோத்திரம். தொழிலை ஆசீர்வதித்தீங்களே சோத்திரம். எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போயிட்டு வந்தேன், என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு சோத்திரம். என்னுடைய கணவரை பாதுகாத்தீங்களே, பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, என்னென்ன நன்மைகள் எல்லாம் நம்ம வந்து உணர்கிறோமோ அத்தனையும் சொல்லி 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 யார் மகிமைப்படுத்தணும்? மகிமைப்படுத்தணும். அப்ப நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம பாக்கியத்தை என்னுடைய குடும்பத்தில் நிறைய சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம். அவங்க பையன் ஒரு சாட்சி சொன்னார்ல, வந்துட்டு என்னன்னே தெரியல பாஸ்டர், நாங்க வந்த கூட எனக்கு அந்த குடிக்கணும்னு விருப்பமே இதுவரை குடிக்கல. தம்பி இருக்காப்புல இதுவரை குடிக்கல. முதல்ல 100 ரூபாய்க்கு குடிக்க வச்சு, அப்புறம் 200 ரூபாய்க்கு குடிக்க வச்சு, அப்புறம் 300 ரூபாய்க்கு குடிக்க வச்சு, அப்புறம் 400 ரூபாய்க்கு குடிக்க வச்சு, அப்புறம் 500 ரூபா. ஒரு நாளைக்கு 500 ரூபா ஒரு குடும்பத்தை நடத்துக்கிறதா ஒரு குடும்பத்துல குடிச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? கணக்கு தெரியாதா? 15,000 ஆச்சு வருஷத்துக்கு. அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் இல்ல? அப்படிதானா? மிகப்பெரிய அமௌண்ட். எது மூலமா? குடியின் மூலமா. ஆனா அதை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அது மேல ஒரு வெறுப்பு ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கொடுக்கல. அந்த தம்பி விரும்பி அந்த மாதிரி காரியத்தை செய்யல. ஆனா
ஏதோ ஒரு சக்தி நடத்தி கொண்டு இருந்திருக்கிறது. இங்கே வந்தவரும் ஆண்டு அந்த சக்தியுடைய கிரிகளை அழித்து போட்டபடினால இப்ப அதன் பேர்ல நாட்டமே இல்லை. அவங்க மட்டுமல்ல, அவங்க கணவன் அப்படிதான். இப்ப அதன் பேர்ல எனக்கு விருப்பமே இல்லை. இதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி அவங்களும் சொல்லணும், அவங்க குடும்பமும் எவ்வளவு நன்றி சொல்லணும். அந்த நன்றியை சொல்ல 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 கர்த்தர் நம்மை குறித்து நல்ல எண்ணமுடையவர்களாக இருந்து சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 4:16, கலாத்தியர் 2:20 ரெண்டையும் வந்து வாசிருங்க, முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16, கலாத்தியர் 2:20. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது, புறம்பான மனுஷன் அழிகிறது. புறம்பான மனுஷன் என்றால் என்ன? புறம்பான சுபாவங்கள், பார்த்தல், பேசுதல், செயல்படுதல், இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய சுபாவங்கள் அழிக்கப்பட்டு யாருடைய சுபாவம்? தேவனுடைய சுபாவம். அடுத்த கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தில் அனுபவிச்சோம். ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தினுடைய எதுவுமே, ஆனா எல்லாரும் விருப்பத்தினுடைய நடக்கிறது தான் யாரை தேடுறாங்க? விருப்பத்தினுடைய நடக்கிறது தான் ஆண்டவர் தேடுறாங்க. அப்படித்தானே? நீங்க எது தேடுறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க அவர் விருப்பத்தின்படி செய்தால் அதற்கு பிறகு அவர் உங்கள் விருப்பத்தை செய்வார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, முதல்ல அவர் என் விருப்பத்தை செய்யட்டும். சரி, முதலாவது மனிதனுடைய விருப்பத்தை செய்த ஜனங்கள் எத்தனை பேர் அவருடைய விருப்பத்தை இப்ப செய்துட்டு இருக்கிறாங்க? கஷ்டத்துல இருந்தாங்க, கஷ்டத்தை மாற்றினாரு. சிலரும் ஐஸ்வர்யவான்களாக வந்து வைத்திருக்கிறாரு, சிலர் அதிகமான நன்மைகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுடைய நிலைமை வந்து இப்ப எப்படி இருக்கிறது? ஆண்டவர் தேடுறாங்களா? ஆண்டவர் தேடுறாங்களா? எவ்வளவு இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆண்டவர் முதலே வாக்கு பண்ணிட்டாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதான இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவன் நன்மை செய்கிறவராகவே அவர்களாம் அதெல்லாம் வாக்கு பண்ணிட்டாரு. அந்த வாக்கு பண்ணதற்கு பிறகு நாம் அதை தேடிட்டு இருக்க அவசியம் இல்லை, தானே வரும். நாம தேட வேண்டியது கர்த்தரையும் அவருடைய மகிமையும் நாம தேடனா, அவர் மகிமைப்படும் போது கர்த்தர் நம்மை வந்து என்ன செய்வார்? உயர்த்துவார். அங்க சங்கீதத்தினுடைய புத்தகத்தில் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் கனி கொடுக்கணும்னா இரவு பகல் எதை தியானிங்க? வசனத்தை தியானிங்க. வசனம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? வசனம் எங்க இருக்கணும்? இதயத்துல. இதயத்துல இருந்தா உங்களுக்கு பயன்படும். வீட்டில் எழுதி போடுறது ஏன்னா உங்களுக்கு பயன்படாது. நிறைய பேர் வசனம் எழுதி போடுறது எதுக்கு? ஏய் வந்துடும். ஒரு நாள் பார்த்தா என்ன, இந்த பொண்ணுக்கு ஸ்டிக்கர் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க வீட்டில் ஃபுல்லா போடுற வசனம் போட நான் தப்பு சொல்லலை. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த வீட்டில் தான் நான் அவ்வளோ பார்த்தேன், அவ்வளோ வசனத்தை பார்த்தேன். நம்ம சபைக்கு வரக்கூடியவங்க இல்லை, ஏகப்பட்ட வசனம், அந்த செவல வசனம், அந்த வசனம், இந்த வசனம், எல்லா இடமும் வசனம். இப்போ அவங்கள்ட்ட கேட்கேன், என்னத்துக்கு என்ன காலத்தில் இவ்வளோ வசனத்தை எப்படி போட்டிருக்கீங்க? இல்லை கொஞ்சம் பேய் தொந்தரவு இருக்கு, வசனத்தை போட்டால் இன்னும் வராதுல்ல, இன்னும் வராதுல்ல, பேய் வராதுல்ல. வீட்டில் மட்டும் பேய் வராமல் இருந்தா போதுமா? உங்களுக்குள்ள வராமல் இருக்கணும்ல. வீட்டில் மட்டும் பேய வேண்டி நீங்க வெளியே போகும்போது பேய வேண்டியது உங்களுக்கு கொண்டுருமே, பரவலே கொண்டுருமே. எங்க இருக்கணும்? போகிற வருகிற இருக்கிற எல்லா இடங்களிலையும் வார்த்தை இருதயத்தை நிரப்பி இருக்கணும். இந்த வசனம் இருதயத்தை நிரப்பி இருந்தால் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும். நீங்க ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்றபடி நான் வாழ்வதற்காக, சமயத்திற்கு ஏற்றபடி என்றால் நான் என்னென்ன நேரத்தில் எப்படி ஜீவிக்கணும் ஆண்டு விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றபடி வாழ்வதற்கு எனக்கு வசனம் ஞாபகத்தில் வரணும். நம்மளை சத்தியத்திற்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர். இன்னைக்கு யானைக்கு சத்திய கோல் போல நமக்கு சத்திய கோல் இதுதான் வேத வசனம். இந்த வேத வசனம் சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு? பயப்பட்டதா இருக்கு.
வசனம் வந்த உடனே கொஞ்சம் இப்படிதான் இருக்கு, பேசாத பேசாத நான் இருக்கிறேன் சொன்ன உடனே நமக்கு எப்படி இருக்கு, பயமா இருக்கு. தீமை என்ன செய்யாத செய்யாத, நீ தீமை செய்தா நான் என்ன செய்ய முடியும் உனக்காக. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகான வசனம், ரொம்ப மேன்மையான சுபாவம் இது. பொதுவா நமக்கு தெரியும் நம்ம மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அப்படிதானே? சரி, அதுக்கு மேலான வசனம் எப்படி? அதுக்கு மேலான வசனம் எப்படி? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்காரு? உங்க பக்கத்துல இருக்கவன் யாருக்காவது தீமை செய்யலாம் செய்யாது, ஆண்டு புறவு அந்த கடமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. உங்க கணவனார் தீமை செய்யாதபடி நீங்க பார்க்கணும், உங்க மனைவியை தீமை செய்யாதபடி பார்க்கணும், உங்க பிள்ளைகளை தீமை செய்யாதபடி பார்க்கணும், உங்களோட வேலை செய்யறவங்களை தீமை செய்யாதபடி பார்க்கணும், உடன் விசுவாசிகளை தீமை செய்யாதபடி பார்க்கணும். அது உங்களுக்கு ஆண்டவருடைய பொறுப்பை ஒவ்வொரு ஆணுடைய பிள்ளைக்கு தந்திருக்கிறாரு. இது ஒரு மேன்மையான கனி, மேன்மையான சுபாவம். இந்த சுபாவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் அருள் செய்வாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே யோசேப்பு கனிதரும் செடியாக இருந்தார் ஆண்டவரே, எனவே அவருடைய வாழ்க்கையில அதிகமான மேன்மைகளை அவர் அடைந்தார். நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவித்தார். நாங்களும் நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஜீவிக்கத்தக்கதாக எங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, எங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய வல்லமையின் பிரசன்னத்தால் நிரப்பி ஆண்டவருக்காக கனி கொடுக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக இந்த சபையிலே கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு வாக்கு ஆண்டவரே கர்த்தாவே வேலனற்ற திராட்சை செடியாக இருந்தது போதும் ஆண்டவரே, கசப்பான திராட்சை செடியாக இருந்ததான நாட்கள் காலங்கள் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உயர்குல திராட்சை செடியாக மாற வேண்டுமே. கர்த்தாவே, நாங்கள் உண்மையில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்போது ஐக்கியமாக நம்முடைய சாரத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க, வந்திருக்கிற எல்லாருக்கும் கிருபை தாருங்க. உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதல் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீங்க, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்வுள்ள கனி கொடுக்கிறவர்களால் காணப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பிதான் எங்கேயோ இருந்ததன் எங்களை திருச்சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆலயமாகிய தோட்டத்துல நாங்கள் ஒரு கனி விருட்சமாக ஓங்கி வளரத்தக்கதாக எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான மேன்மையான அனுபவங்களை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வராத ஜனங்களை வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களும் வெளிநாடுகள் எங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் உண்டு. எல்லாரோட கர்த்தருடைய கிருபை கரக்கொண்டு வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் கொடிய வியாதிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க, சத்துடைய கனிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க, பொல்லாத மறைகள் செய்யும் தீமையான செயல்களுக்கு விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க, சடதி ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் தாமை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம்.